நோ, நம்ம ஊர் மலையாருண்ணா. என்னது நம்ம ஊர் மலையவா? போடா டேய். ரொம்ப நாள் தோணுச்சு ஏறி பார்க்கணுன்னு. பெரிய கல்லை ஒன்று எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அது வந்து என்ன சொல்லக்கூடாது, அப்புறம் சொல்கிறேன். மலையார் நானா? நம்பலையா? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி சீக்கிரமா போய் தூங்குடா டேய். அப்படியே போய் பேசுறேன்னு நினைச்சா நீயே போய் பாரு. அவன் தனியாக தான் போறானே, முச்சு விட்டுருவா அவனை. ஏய் சும்மாறா, இன்னும் வாங்கின காயமே ஆறல, அதுக்குள்ள ஊர்க்காரங்க கிட்ட அடி வாங்கி தர பாக்குறியா? டேய் பொறுமையா இரு, தனியா மாட்டுவான். சும்மா கை காலை உடைச்சு மொத்தமா முடிச்சு விட்டுறலாம். மொத்த ஊரும் அங்கதான் இருக்கு, யாரும் இல்ல. இரு வரேன். ஏய் சூப்பரா இருக்குல்ல? அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்குள்ள கல்யாணம் பண்ணும். புருஷன் பொண்டாட்டியா விநாயகர் அப்படியே கும்பிடணும். அம்மா, எதுக்கு என்ன லவ் பண்ற? இந்த கேள்வி அப்பவே கேட்கணும்ட்டு இருந்தேன். நிறைய பசங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அப்பா இல்லாத பொண்ணு தானேன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறவங்க நிறைய பார்த்துருக்கேன். எங்க அம்மாவை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட பசங்களை லவ் பண்ணி அவங்க வந்து எங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணு கொடுப்பீங்களான்னு கேட்டா கேட்க மாட்டாங்க. ஆனா நீ தைரியமா லவ் ப்ரப்போஸ் பண்ணல, பிடிச்சத லவ் பண்ணிட்டேன். உண்மையிலே நீ என்னை கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது இல்லாம அன்னைக்கு யாரும் ஊர்ல இல்லைல்ல, நீ எனக்கு சாப்பாடு வாங்கி தந்த, எனக்காக வெளியே தூங்கி என்னை நல்லா பார்த்துக்கிட்ட. இதே எங்க அப்பா இருந்து என்னை எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படி நீ என்னை பார்த்துக்கிறேன்னு தோணுத. எனக்கு நான் கல்யாணம் பண்ண. நமக்குன்னு ஒரு குழந்தை, அப்புறம் எங்க அம்மா அத்தை மாமா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி கண்டிப்பா எப்பவுமே இருக்கணும். இத பாரு, எப்படி யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்தியோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து போயிடு. இல்ல என் பொண்ணை கொன்னுடுவ சொல்லிட்டேன்.
அவங்க பொண்ணை யாராவது பார்த்தாலே சண்டைக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட அனசூயா ராகவாவை பார்த்து அமைதியா இருந்திருக்காங்கன்னா அடுத்த நாள் காலையில் ரஞ்சனாவை காணோம். அவளை ராகவா தேட ஆரம்பிச்சிட்டான். உலகமே காணாமல் போக உனை நான் கை கோர்ப்பேனே, நினைவுகள் நீயாக மாற இதயமும் போய் பேசுதே. ஏய் என்னண்ணா ஏன்னா கோவப்படுற? ஒவ்வொரு தடையும் இந்த ராகுன்ட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டு தாண்டா மிச்சம். அவன் கொண்டாட்டமாகறான், ஆனால் நம்ம மட்டும் அசிங்கப்பட்டு இருக்கோம். இந்த ரமேஷ் பேச்சு கேட்டதுனால தான் இவ்வளோ அடினா. இனிமேல் அவன் பேச்சு கேட்காதண்ணா. இனிமேட்டு எவன் பேச்சும் கேட்குற மாதிரி இல்லை. நான் போடுறேன்டா. இந்த முறை நானே ராகவனை போடுறேன். இந்த ஊரே அலறணும் செய்கிறேன்டா. ரொம்ப அசிங்கமாக இருக்குண்ணா. ரஞ்சனா, 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 ஏய் ஏய் வராத, கதவு திறங்க. ரஞ்சனா, ஏய் ரஞ்சனா, எங்க பாத்தீங்களா உங்க பையனை எப்படி பொறுக்கித்தனம் பண்றான்னு? ரஞ்சனா எங்க? யாரும் இல்லாதப்ப வீட்டுக்குள்ள போய் என்ன இதெல்லாம் போய் சொல்றாங்கம்மா. ஏன்டா அப்படி அசிங்கப்படுற? சொல்றா, விடுங்க. எதுக்குடா இப்படி பண்ற? உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன், நீ என் பிள்ளையே இல்ல. போ. ரஞ்சனா வேலூர் காந்தி நகரில் அவங்க சித்தி வீட்டில் இருக்காளாம். எங்கள் அம்மா பேசிட்டு இருந்துச்சு, நீ போய் பாடுறா. சாரிடா.